தன்னுடைய நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்குவேன் என்று சொன்ன காலத்திலிருந்து இன்று முதல் தன்னுடைய நிலைப்பாட்டை ஒரு நாளுமே மாற்றின கிடையாது. இன்றும் 75 வயதை தொடக்கூடிய அவர் உச்ச நட்சத்திரமாக எல்லோ தரப்பு மக்களும் ரசிக்கக்கூடிய விதத்துல அவரை பாராட்டக்கூடிய விஷயத்துல அந்த படம் இருந்ததுனால அவர் போய் ஒரு தலைவரை சந்திக்கிறார் அப்படின்னா அது அரசியல் தான் பேசுவாங்க, அரசியல் தான் பேசப்பட்டிருக்கும். இல்ல அதாவது என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு இவரை கூட்டணிக்கு இழுக்கிறதுக்காக தான் ரஜினி சந்திச்சு பேசியிருக்காங்க. இப்போ சீமான் அவர்கள் எடப்பாடி கூட கூட்டணி சேர போதா நீங்களே யூகிக்கிறீங்க அல்லவா? இதனாலேயே இந்த ரஜினி சீமான் சந்திப்பை பாஜக அரசியல் மாதிரி திருத்தி பேசுறீங்க எடுத்துக்கலாமா? ஸ்டாலின் அவர்கள் எத்தனை அமைச்சர்கள் காலில் விழுந்திருக்காங்க. இதே சாமியார்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாய்பாபா காலில் விழுந்தது இருக்கு, வைகோ அவர்கள் விழுந்த இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். செருப்பால் அடிப்பேன் சங்கின்னு சொன்னா அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் இப்பொழுது சங்கி என்றால் நண்பர் சகத்தோழன்னு சொல்றாரு. ஐயா ஹெச் ராஜா அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களா இல்ல திமுகவா? பாலா போன இந்த சந்திரபாபு நாயுடுவும் இந்த நிதிஷ்குமாரும் இந்த 2 பேரும் வேற அவங்களுக்கு முட்டு கொடுத்துருக்காங்க. அந்த முட்டு தான் இன்னைக்கு பெரிய முட்டா தெரியும். அவங்க முட்டை எடுத்துட்டாங்கன்னா இவங்க போய் ரெடியா நிப்பாங்க முட்டை கொடுக்கறது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் திரு சசிகுமார் அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த முன்னாடி முனைவர் காமராஜ் நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சசிகுமார் சார், ரஜினி அவர்களை சந்திச்சு சீமான் அவர்கள் சந்திச்சிருந்தாரு. ஆக்சுவலி இந்த மீட்டப்பே வேட்டையின் படத்துக்கு அப்ரிசியேஷனுக்காக தான் நேரடியாக மீட் பண்ணதாகவும் சொல்லப்பட்டது. ஆனா இதை இந்த அளவுக்கு அரசியல் பண்றாங்களே, ஏன் நினைக்கிறீங்க? அது அவங்களுக்கு தேவையா இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது. ஆளும் கட்சிக்கா இருந்தாலும் சரி, இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருந்திருக்க விஜயா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருக்கும் ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குது. இவர்களோட சந்திப்பு நமக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ, நம்மளோட ஓட்டர்ஸ் எல்லாம் திருப்பி நாம் தமிழர் கட்சி பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் உறுதியாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்படியான எண்ணமோ அப்படியான சந்திப்போ அது நடக்கலைங்கிறது தான் உண்மை. இருந்தாலுமே அது ஒரு ஒரு எதிர்மறை பார்வையா இருக்கு. என்னன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ரஜினி அவர்களை ரொம்ப விமர்சிச்சிருந்தாங்க. இப்போ பாருங்க, நேரடியா போய் அண்ணன் அவர்கள் சரண்டர் ஆயிட்டாங்க, இல்ல அவரோட இறங்கி போயிட்டாங்க, இல்ல மன்னிச்சுட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. இந்த மாதிரி பல ஊடகங்கள் பல மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுல எதுவுமே உண்மை கிடையாது. என்று தன்னுடைய நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்குவேன் என்று சொன்ன காலத்திலிருந்து இன்று முதல் தன்னுடைய நிலைப்பாட்டை ஒரு நாளுமே மாற்றின கிடையாது. ரஜினி அவர்கள் மேல் வச்சிருக்க மதிப்பும் குறைஞ்சது கிடையாது. அன்று முதல் இன்று வரை ஒரு உச்ச நட்சத்திர நடிகராக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையும் கூட, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவரோட அரசியல் நிலைப்பாட்டில் என்ன நிலை அன்னைக்கு எடுத்தோமோ அதே நிலை தான் இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கு. அவரோட படம் ஒன்று வெளியாயிருக்கு. இன்றும் 75 வயதை தொடக்கூடிய அவர் உச்ச நட்சத்திரமாக எல்லோ தரப்பு மக்களும் ரசிக்கக்கூடிய விதத்துல அவரை பாராட்டக்கூடிய விஷயத்துல அந்த படம் இருந்ததுனால சந்திப்பு, அவரை பாராட்டுவதற்காக நடந்த சந்திப்பு, அதில் அரசியலும் பேசப்பட்டது. அவ்வளவுதான். ஒரு எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி மிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்த தமிழ்நாட்டில் அவர் போய் ஒரு தலைவரை சந்திக்கிறார் அப்படின்னா அது அரசியல் தான் பேசுவாங்க, அரசியல் தான் பேசப்பட்டிருக்கும். அதுல இல்லை நாங்கள் சினிமா பற்றி தான் பேசினால அது வெற்று வார்த்தைன்னு தான் அர்த்தம், பொய்ன்னு தான் அர்த்தம். அப்படி எதுவுமே நடக்கல. ஆனால் இதற்கு அப்புறமாகவும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவாக அவரோட நிலைப்பாடு அரசியல் இருந்து விலகி நிற்கிறேன்ட்டாங்க. ஆனாலும் அவரை சுற்றிதான் அரசியல், அவரை சுற்றிதான் சினிமா இருந்து கொண்டு இருப்பது நிதர்சனம். சீமான் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் சரியா உறுதியா இருக்காரு. ஆனா இந்த ரஜினி சீமான் சந்திப்பு வேறு மாதிரி திரித்து அரசியல் பேசுவது சரியா? இல்ல அதாவது என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு இவரை கூட்டணிக்கு இழுக்கிறதுக்காக தான் ரஜினி சந்திச்சு பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. கடந்த முறை கூட எனக்கு கிடைச்ச தகவல் ஏதோ ஒரு 70 கோடி ரூபாய் பாரதிய ஜனதா போன தேர்தலில் அவர்கிட்ட தனிச்சு நிற்க
போட்டி போடுறதுக்காக கொடுத்தாங்கங்கிற மாதிரியும் பேசுனாங்க. ஆனால் இவை எல்லாமே வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் பேசப்படுதே தவிர மற்றபடி உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா உண்மை இருந்தாக்க திரு சீமான் அவர்கள் மிக வசதியாக சொபஸ்டிகேட்டடாக வாழணும், அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை. ரெண்டாவது சில பத்திரிகைகள்லாம் சொன்னாங்க இவர் கொடைக்கானலில் சொத்து வச்சுருக்காரு, அங்கே வச்சுருக்காரு. இந்த சொத்தெல்லாம் இவர் வாங்கின சொத்து இல்லை, அதெல்லாம் அவர் மாமனார் வீட்டு சொத்து, அந்த பிள்ளைக்கு கொடுத்த ஷேர் சொத்து தானே தவிர மற்றபடி இவர் இப்போ அரசியலுக்கு வந்து இவர் எந்த சொத்தும் வாங்கலை. வாங்கினதுன்னு சொன்னாக்கா அதுவும் இவர் பேரில் இல்லை, இந்த கட்சி அலுவலகம் அது கூட இன்னொருத்தர் கடன் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் பேரில் தான் வாங்கியிருக்கிறதாக எனக்கு நம்பத்த அந்த வட்டாரங்கள்லேருந்து தகவல் கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து சீமான் மீது வந்து பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட, ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இதை வந்து நாங்கள் வந்து அப்படி நினைக்கல. ஏன்னா சீமான் வந்து எப்பயுமே முனையான ஆள், என்ன ஆள், முனையான ஆள். அவர் போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்துருவார் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் மாத்திரம் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. என்ன உறுத்திக்கிட்டு இருக்குன்னா, திரு எடப்பாடிக்கு நெருங்கிய வட்டாரங்கள் வந்து எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது இந்த 26 தேர்தலில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வந்து திரு சீமான் அவர்களை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற முனைப்பில் அவங்க செயல்படுறாங்க. அதனால நீங்கள் இப்போயே அவதூறு பரப்புறீங்க என்ன கண்ணு? அதனால இப்போ நீங்கள் சாராக என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சீமான் அவர்கள் எடப்பாடி கூட கூட்டணி சேர போதா நீங்களே யூகிக்கிறீங்க அல்லவா? இதனாலேயே இந்த ரஜினி சீமான் சந்திப்பை பாஜக அரசியல் மாதிரி திருத்தி பேசுறீங்க எடுத்துக்கலாமா? நாங்கள் எங்கே பேசுகிறோம்? நானே இப்போ இன்னைக்கு தான் அவர் பேச உங்கள் ஐடி தான் சார் பேசுகிறாங்க. எங்கள் ஐடி வீட்டில் என்ன பேசிட்டாங்க பெருசாக? சீமான அவரை போய் சந்திச்சதுனால சங்கின்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு சங்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஊபியில் போய் அந்த முதலமைச்சர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. இவரை காட்டிலும் வயசில் கம்மியான ஆள். அவர் காலில் போய் இவர் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவர் சங்கி தானே. அப்போ நம்ம வந்து ரெண்டாவது அவர் பிராமின் தானே, ராவ்ஜி தானே. அதனால அவரை நாங்கள் சங்கின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் குற்றச்சாட்டு இல்லை. அந்த சங்கியோட இவரும் அந்த சங்கியாக சேர்ந்துட்டாரோங்கிற ஒரு ஐயப்பாடு தானே தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எடப்பாடி கூட ஐயா வரலாறுலாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். குறிக்கிறதுக்கு பல பேர் வந்து இன்னைக்கும் உதயநிதி அவர்கள் காலில் விழுந்ததெல்லாம் இருக்கு. இதே ஸ்டாலின் அவர்கள் எத்தனை அமைச்சர்கள் வந்து காலில் விழுந்திருக்காங்க. இதே சாமியார்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாய்பாபா காலில் விழுந்தது இருக்கு. வைகோ அவர்கள் விழுந்த இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் திராவிட கட்சிகள் வந்து உதயநிதி அவர்களை வந்து மாபெரும் தலைவராகவும் அவரை போற்றக்கூடியதாகவும் அவர் காலடியில் கிடக்கிறதுன்னு மறந்துடுறீங்க. இப்படிதான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக ஒரு குடும்பத்தின் கையில ஆட்சியை கொடுத்துட்டு குடும்பத்தின் கையில மொத்த கட்சியும் அடமான வச்சுட்டு தான் இன்னைக்கு தொடர்ந்து அவர் பின்னாடி அடிமையாராக நடந்து கொண்டிருக்கார்கள். இது வந்து ஒரு வித்தியாசமான சந்திப்பு. ஒரு நடிகர் உச்சநத்த நடிகரை போய் சந்திக்கக்கூடியதா. இந்த இடத்துல மட்டும் எப்படி சங்கி வருது? இன்னைக்கு மோடி அவர்களை சந்திச்சதை மறந்துட்டீங்களா? ரெண்டு பேரும் அப்பாவும் சசிகுமார் சார் இப்போ சந்திச்சதை யாரும் விமர்சனம் பண்ணல. சீமான் அவர்கள் சந்திச்சதுக்கு பிறகு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுதான் இப்போ விமர்சனமே மாறி இருக்கு. செருப்பால் அடிப்பேன் சங்கின்னு சொன்னா அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் இப்போது சங்கி என்றால் நண்பர் சகத்தோழன்னு சொல்றாரு. இல்ல நீங்க முற்றிலும் நான் மழுப்புல இல்ல, நான் ஏன் மழுப்புறேன் சொல்லுங்க, நான் ஏன் மழுப்ப போறேன் நல்லா புரிஞ்சுங்க. சங்கி என்பதை திமுக தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்ப ஒரு முத்திரையை குத்துறாங்க, பாஜகவின் பி டீம், பாஜகவின் பின். எங்களுக்கு பிரச்சனையே அதுதான். நீங்கள் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டை தொடங்கிய நாள் முதல் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கு வரை நாங்கள் எந்த இடத்துலயுமே அவர்களோடு கூட்டணி வைத்தது கிடையாது, எந்த இடத்துலயுமே கூட்டணி பேச்சுவார்த்தை கூட நடந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்க பாஜக நீங்க வந்து இன்னைக்கு ஐயா திருமாவளவன் வந்து முருகன் கோயில் போயிட்டு வர பழனிக்கு இன்னைக்கு அவர் சங்கி ஆயிட்டாரா? நால இருந்து அவர் சங்கியா? நாம் தமிழர் கட்சி ஓம் தமிழர்னு சொல்லி இதே வன்னியரசு அவர்கள் சொன்னார். மற்ற கட்சிக்கும் நாம் தமிழருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம தான் வந்து நிலையா இருப்போம் கொள்கையில. இன்னைக்கும் நிலையா தான் இருக்கும், கொள்கையில நிலையா இருக்கும். யார் கூட கூட்டணி வச்சிருக்கோம், யார் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை சங்கி என்று செருப்பாடிகளும் போனோம் சார் நம்ம. ஆமா இல்லன்னு சொல்ல நீங்க அந்த கண்டெஸ்ட்ல என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சுங்க. சங்கி என்பது RSS கைக்குலின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நாங்க அப்படி சொல்ல வேண்டிய நிலைப்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு அதுல மாற்று கருத்து இல்லையே.
ஆனால் ஒரு பேரை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நீங்க ரஜினிகாந்தை போய் சந்திச்சத ஒரு சங்கியை சந்திச்சீங்க, நீங்களும் ஒரு சங்கின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல சந்திச்சதுக்காக சொல்லல அவங்க. அண்ணன் சீமான் அவருக்கு பாத்தீங்கன்னா சங்கி என்றால் சகத்தோழன்னு சொன்னாரு, அதனாலதான் விமர்சனமே வந்திருக்கு. அர்த்தத்தை நீங்க லிட்டரலா மீனிங்க நீங்க பார்க்கும் போது அதான் சரிங்களா. அதை அவர்கள் நீங்க ஒரு சொல்லாம இருந்தாலும் இந்த விமர்சனம் வந்திருக்காது சார். இல்ல சொல்லாட்டியும் சொல்லியிருப்பாங்க. நீங்க ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்ச அன்று முதல் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது சங்கிங்கிறதுக்காக கிடையாது. சங்கி என்பது தோழன்னா நாளைக்கு பாஜக கூட்டணி எங்கேயாவது அறிவிப்பு சொல்லியிருக்காங்களா? இல்ல ஆர்எஸ்எஸ் திராவிட கழகம் போல ஒரு இயக்கம், மக்கள் இயக்கம் யாராவது சொல்லியிருக்காங்களா? நாம் தமிழ் பார்வையில சங்கினா என்ன மீனிங்? நீங்க சங்கியை விட்டுருங்க. ஆர்எஸ்எஸ் என்ன, பிஜேபி என்ன, அவர் மனித குலத்தின் எதிரின்னு சொல்றோம். இதை சொல்லட்டும், இது திமுக சொல்லுங்க. நாங்க சொன்னோம்ல, இதுக்கு நீங்க விவாதம் வைங்க. இவர்கள் சொல்றாங்களே ஆர்எஸ்எஸ் திமுகவும் பாஜகவையும் ஒரு மனித குலத்தின் எதிரின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இல்ல, எத்தனை ஜென்மம் இருந்தாலும் நாங்க எங்களுக்கு அவரோட கூட்டணி இல்லைன்னு சொல்றோம். இது திமுக சொல்லிட்டு எங்களை சங்கின்னு சொல்லட்டும், நாங்க ஏத்துக்கிறோம். என்னைக்கா சொல்ல முடியுமா? அந்த நிலைப்பாடு வருவாங்களா? இல்ல கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி கூட்டணி வைத்தது அந்த கட்சியா இல்ல நாம் தமிழர் கட்சியா? சொல்லுங்க. இன்னைக்கு ஐயா ஹெச் ராஜா அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களா இல்ல திமுகவா? சொல்லுங்க. ராதாகிருஷ்ணன் அவர்களை கோயம்புத்தூர்ல போட்டியிட வச்சு ஜெயிக்க வச்சது நாங்களா, நாம் தமிழர் கட்சியா இல்ல திமுகவா? அப்புறம் எப்படி நீங்க எந்த இடத்துல நீங்க சங்கின்னு சொல்லலாம்? காமாட்சி சார், கடந்த காலங்கள்ல பாஜகவோட நல்லா ஒட்டி வருவானோம். இப்ப சீமான் அவர்களை பொறி வச்சு இன்னைக்கு ஒட்டி உறவாடுறாங்க. நான் இதையும் சொல்றேன், இன்னைக்கும் ஒட்டி உறவாடுறீங்களா? சொல்லுங்க சார். இது வாய்க்கு பத்தாம பேசுற பேச்சு. அதானி அவர்கள் இங்க ஒரு துணை முதலமைச்சர், இப்பதான் துணை அமைச்சர், விளையாட்டு அமைச்சரை உதயநிதி அவர்களை சந்தித்தது எதனால், என்ன காரணம், ஏன் வெளிப்படையா வெளியில இன்னைக்கு சொல்லல? இன்னைக்கு அவர் பேர் மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கு. அப்பேற்பட்டவரை அதானியும் மோடியும் நண்பர்கள், அதனாலதான் இவ்வளவு பெரிய லாபி நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய பண பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு சொல்லி இதே குற்றச்சாட்டை வைத்தவர்கள் ஏன் மறைமுகமா சந்திக்கணும்? ஏன் மறைமுகமா அதானி அவர்களை சந்திக்கணும்? ஏன் அவர்களை இந்த அறிக்கப்பட்டியில நீங்க நிலம் எடுத்து கொடுக்கணும்? எதற்காக நீங்க சொல்லுங்க. அதாவது இவர் பேசுறது எப்படின்னா, வாய் வலிச்சதோ மாங்காய் புளிச்சதோங்கிற மாதிரி பேசுறாரு. சரியா? இது அல்ல. அன்றைக்கு வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சது காரணம், அன்றைய தினம் ஜெயலலிதா அம்மா தான் அவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க. அந்த அம்மா அவங்க சில கருத்து வேறு காரணமாக கூட்டணியை விலக்கிக்கிட்டதுனால அந்த அரசு கவிழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கக்கூடாது நல்ல எண்ணத்தாலையும் வாஜ்பாய் அவர்களும் இதே இப்பொழுது இருக்கக்கூடிய நம்ம ராஜ்நாத் சிங்கும் முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, இது மறுபடியும் எலெக்ஷன் வந்தால் இவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகிடும், அதனால் இப்போ தேர்தலை மறுபடியும் சந்திக்கிற அளவுக்கு நம்ம நாடு இருக்கா, நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் என்னெல்லாம் கண்டிஷன் போடுறீங்களோ அந்த கண்டிஷனுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லித்தான் அன்றைய தினம் இது எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து நான் இந்த பீரியடு வரலையும், அதாவது நாங்கள் கூட்டணியில் இருக்கிற அந்த பீரியடு வரலையும் ஆர்எஸ்எஸ் கூடயோ அல்லது எந்த முஸ்லீமுக்கு எதிரான ஒரு செயலியோ நாங்கள் செய்ய மாட்டோம், அது வரைக்கும் செய்ய மாட்டோம், அதுக்கப்புறம் செய்வோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு தான் நம்ம அந்த கூட்டணியில் ஆதரவு கொடுத்தோம். நம்ம ஆதரவு கொடுக்கும்போது அப்போ இங்கே சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுத்தோம். அந்த நேரம் ஹெச் ராஜா, ராமகிருஷ்ணன் போன்ற ஆளுகள்லாம் ஜெயிச்சு வந்தாங்க. சரிங்களா? இதை அன்றைக்கே நீங்கள் நல்லா பாருங்கள். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன். கோயம்புத்தூரில் செயற்குழு கூட்டம் நடக்குது. அந்த செயற்குழு கூட்டத்தில் திமுக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதில் தான் அரசு நிற்கிது. ஆனால் அன்றைக்கு செயற்குழு கூட்டத்தில் வெங்கையா நாயுடு தலைமையில், அகில இந்திய தலைவர் வெங்கையா நாயுடு அவர் தலைமையில் கூட்டம் நடக்குது. கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஜெயலலிதா கூட தான் கூட்டணி, ஜெயலலிதா கூட தான் கூட்டணின்னா நான் சொன்னேன், என்னையா இப்போ என்ன கொல்ல வந்துருச்சா? அன்றைக்கு இதே ஜெயலலிதா உருவிட்டு போனதுனால தானே எங்கள் காலில் விழுந்தீங்க, எங்கள் காலில் விழுந்து தானே இன்றைக்கி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை மறந்துட்டு ஜெயலலிதா கூட கூட்டணி, ஜெயலலிதா கூட கூட்டணின்றி அதை அவங்களுக்கு அந்த பூணூல் உறவா அப்படின்னு இப்படியே தான் கேட்டேன். நான் அதெல்லாம் இன்னும் வச்சுருக்கேன், மெசேஜ் எல்லாம் வச்சுருக்கேன். பூணூல் உறவான்னு கேட்டேன். உடனே ஹெச் ராஜா, என்ன காமாட்சி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நான் உங்கள் பேரில் ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம். என்னையா மரியாதை வச்சுருக்கோம்? அன்றைக்கு கலைஞர் வீட்டில் போய் நாங்கள்லாம் வெளியில் தானே காத்துட்டு கிடந்தோம். அன்றைக்கு கூட்டணிக்கு நீங்கள் பேசுனீங்க ஞாபகம் இருக்குதா ஐயா?
2 பேரும் எழுதி கொடுத்தானே காலில் விழாத குறையா பேசி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து அந்த அம்மாவோட கூட்டணின்னு சொல்கிறீங்க. ஆடை வெட்டாத கோழியை வெட்டாதன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. அன்னைக்கு அந்த சட்டம் இருக்கு. அப்போ ஆடை வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாதுன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற அந்த அம்மா கூட போய் கூட்டணின்னு சொன்னால் ஒரு ஓட்டு வரையாது. ஏற்கனவே நீங்கள் நாமதாரியை தான் பெரிய நாமமாக போட்டுருவாங்க மக்கள், யோசிச்சு பேசுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பின்னு பேசிவிட்டேன் நான் செயற்குழுவில். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் என்றைக்கும் வந்து பிஜேபியை வெறுக்காமல் இல்லை, வெறுக்கிறோம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அன்னைக்கு ஆதரவு கொடுத்தோம். இன்னைக்கு நாங்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது 100க்கு 100 தவறான செயல். என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தா நாள் நடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கூட எங்கள் முதலமைச்சர் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னா, எக்காரணத்தை முன்னிட்டு நம்ம வளைந்து கொடுக்கக்கூடாது, நம்ம மாநிலத்துக்கு தேவையான அனைத்து இதுகளையும் நீங்கள் அங்கே குரல் எழுப்பணும், எழுப்பி அதை பூரா வாங்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அதை பூரா முயற்சி பண்ணி வாங்கணும்னு சொன்னாங்க. அதானி மேலே குற்றச்சாட்டு ஏற்கனவே நம்ம கொடுத்தது தான். அது இன்னைக்கு அசம்பிளியில் இது பார்லிமெண்ட்டில் வந்த உடனே கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 12 மணி வரையும் ஒத்தி வச்சாங்க. 12 மணிக்கு கூட்டம் மறுபடியும் கூச்சல் குழப்பம் வந்ததுனால நாள் முழுவதும் மேலவையும் கீழவையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து இப்படியே தான் அவங்க பண்ணுவானுங்க. இது வந்து அந்த பாப்பானுடைய புத்தி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி நாளைக்கு கூடும் இதே பிரச்சனை வரும். அப்போ நம்ம என்ன கோரிக்கை கொண்டுட்டு போகிறோமோ அதை வந்து நிறைவேற்ற விட மாட்டான். நிறைவேற்ற விடாமல் இப்படியே தள்ளி கடைசி நிமிஷத்தில் வந்து அவங்களா ஓட்டெடுப்புக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இது வந்து அது அந்த அவனுடைய பாப்பானுடைய புத்தி. அந்த புத்தியை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் எக்காரணத்தை முன்னிட்டும் பார்லிமெண்ட் விட்டு யாரும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு முதலமைச்சர். இவ்வளவு நம்ம பண்றோங்கன்னு இருந்தாலும் கூட அவங்க மெஜாரிட்டி வச்சிருக்காங்க. பாலா போன இந்த சந்திரபாபு நாயுடும் இந்த நிதிஷ்குமாரும் இந்த 2 பேரும் வேற அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த முட்டு தான் இன்னைக்கு பெரிய முட்டா தெரியும். அவங்க முட்டை எடுத்துட்டாங்கன்னா இவங்க போய் ரெடியா நிப்பாங்க முட்டை கொடுக்கறதுக்கு. அந்த ஆட்சி கவலாம இருக்கிறதுக்கு நீங்க தயாரா இப்ப சொல்றது பார்த்தா இருக்கு ஐயா. இப்ப நாங்க வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாங்க மறுபடியும் தேர்தலை சந்திப்போம், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிற நிலையில தான் நாங்க இருக்கோமே தவிர எக்காரணத்தை முன்னிட்டு முட்டு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு என்ன இதே வார்த்தை ஐயா சொன்னார் இல்லையா, ரொம்ப இந்தியா வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, இந்த நாடு தாங்காது, திருப்பி ஒரு தேர்தலை சந்திக்காது, ஆகவே அந்த காரணத்தினால் நாங்கள் இந்த தடவையும் பாஜகவுக்கு நாங்கள் வந்து முட்டு கொடுக்குறோம் சொல்லி அப்ப ஐயா இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தையெல்லாம் திருப்பி எடுத்துட்டு வர்றாங்க. மறுபடி சந்திரபாபு நாயுடு என்ன காரணத்தினால விலகினாலோ, நிதிஷ்குமார் விலகினாலோ, இவர்கள் இந்த 40 உறுப்பினர்களையும் கொண்டு போய் இணைச்சு அவர்களுக்கு முட்டு கொடுப்பாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. செய்ய மாட்டீங்களா? என்னங்க இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? 40 பேர் எங்க இருக்காங்க? எங்க கட்சி தான் இருக்கோம். எங்க கட்சியில எவ்வளவு 22 கூட்டணி கட்சிகளை தான் சொல்றேன். கூட்டணி கட்சி காங்கிரஸ் வருமா? சரி, காங்கிரஸும் வரலன்னு வச்சுங்க. காங்கிரஸ் எங்களோட தான் இருக்குது. சரி, கூட்டணி எங்க கூட்டணியில தான் காங்கிரஸ் தவிர, காங்கிரஸ் கூட்டணியில நாங்களே தவிர அது பிஜேபிக்கு வருமா? அது தவறு. நான் சொன்ன 40 சொன்ன தவறு. கொடுக்குமா கொடுக்காதாங்க? 100க்கு 100 நாங்க கொடுக்க மாட்டோம் சார். நாங்க இப்ப வந்து பேச்சுக்கள் போய் சந்திக்கிறோம் வைக்கிறோம்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் நமக்கு சட்டப்பூர்வமா கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையேங்கிறதுக்காக போய் கேட்க போறோமே தவிர மற்றபடி ஒண்ணும் கிடையாது. ஜிடிபி 1.9 தான் சார் இங்க தர்றான். ஜிடிபி 4 கொடுக்கணும் சார். 4% 1.9 கொடுக்குறான். அதைத்தான் நம்ம வலியுறுத்துறோம். 2வது பாத்தீங்கன்னா வெறும் 29 பைசா தான் கொடுக்குறான் இதுல நம்ம டாக்ஸ் கலெக்ஷன்ல, ஜிஎஸ்டில. அப்ப அதெல்லாம் வந்து கேட்கணும் இல்ல. இப்ப வெறும் 36 லட்சம் ரூபாய் 36 கோடி கொடுத்துருக்கான் இதுக்கு ஊபிக்கு. மொத்தம் இந்த தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்த்தா கூட 32 கோடி தான் வருது. அப்ப இதையே ஒரு மாநிலத்துக்கு அவ்வளவு கொடுத்துருக்கான். அப்ப இது ஒரு பெரிய பார்சியாலிட்டிஸ் இல்லையா? 2வது இன்னைக்கு நடந்த வைத்தறிச்சல் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முஸ்லிமுடைய தர்கா பள்ளிவாசல்ல இந்து கோயில இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டினா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்றதுக்கு ஒரு குழு போகுது. அந்த குழுவை முஸ்லீம் மறுக்கிறாங்க.
இது பெரிய போராட்டம். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் ஓகே, நீங்க இந்த அளவுக்கு பாஜக தீவிரமா எதிர்க்கிறீங்கன்னு சொல்றீங்க. 100க்கு 100. இப்ப இந்த இன்றைக்கு நடந்த சமாச்சாரம், ஊபியில நடந்த சமாச்சாரத்தை 6 பேர் இதுவரை துப்பாக்கி இதுல செத்துருக்காங்க, தீக்கரை ஆயிருக்கு. இது பெரிய வன்முறையில தான் போய் முடிய போது. இவங்க சிறுபான்மை மக்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்யறத ஒரு காலம் நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்களால் ஏத்துக்க இயலாது. அப்படி இருக்கும்போது நாங்க என்னத்துக்கு அவங்க கூட்டணிக்கு போறதுக்கு நாங்க துண்டா போட்டு வச்சுட்டு காத்திருக்கோங்கிறாரு. இதெல்லாம் வாய்க்கு பத்தாம பேசுற பேச்சுக்கார். சசிகுமார் சார், இப்போ பாஜகவின் சப்போர்டரா கருதி கொள்ளும் காட்டிக்கொள்ளும் திரு ரவீந்திரன் துரைசாமி கூட போயிட்டு சீமான் அவர்கள் அதனை சந்திப்பதனாலதான் இந்த கேள்வி இன்னுமே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. தமிழ் தேசியவாதிகளும் மக்களும் இதை எப்படி பார்ப்பாங்க? இல்ல, இது 2 பேருக்குமான நட்பு வேற, அவர்கள் அரசியல் நிலைப்பாடு வேற. அரசியல் பேசியிருக்காங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. இல்ல, அரசியல் பேசினாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர்கள் பேசினது அதனால் இவர் பாஜகவின் இதா இருப்பாரு, இல்ல பாஜகவின் அடுத்த தலைவர், நிரந்தரமான தலைவர் ரவீந்திரன் துரைசாமி தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அவர் அதை தான் சொல்றாரு. என்னோட நிலைப்பாடு வேற, நான் கொண்ட கொள்கை வேற, நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் வேற, ஆனாலும் அதை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குங்கிறார். அண்ணன் சீமான் அவர்களுக்கு நட்பு இருக்கு. இதே ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி அரசியல் பேசுறாங்க, இவரும் அரசியல் பார்வை கொண்டவர். இது எப்படி நம்ம அரசியல் படுத்தாம பார்க்க முடியும்? இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா தலைவர்களோடும் அண்ணனுக்கு நெருங்கிய நட்பு இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபியில தான் இருக்காங்க, அவரிடம் நல்ல நட்பு இருக்கு. நயினா நாகேந்திரன் அவர்களுடன் நட்பு இருக்கு. அதை தாண்டி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுடன் நட்பு இருக்கு. இது அரசியலை நம்ம 2 இதா பார்க்கணும். எப்போதுமே ஒரு எதிர் துருவத்துல இருக்காங்க இவர்கள். இன்னைக்கு இவர் 2 பேரும் சந்திச்சு பேசிட்டாங்க, நாளைக்கு இவரோட கூட்டணி, அப்படிலாம் கிடையாது. அப்படியான ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேணா அப்படி இருந்திருக்கலாம். இவர்களுக்கு அதிமுகவுக்கும் திமுகவும் ஒரு ரைவல்ரி மாதிரி இருக்கும்போது இருந்திருக்கலாம். ஆனால் இப்ப அப்படிலாம் இல்ல. அவங்க 2 பேரும் சந்திச்சு ஒரு யதார்த்தமான அவங்களே அரசியல் தான் பேசியிருப்பாங்க. ஆனா அரசியல் என்பது இல்ல. இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பிஜேபி சப்போர்ட்டரா இருக்காரு. இப்போ ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பார்வை இருக்கு, சங்கின்ற பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் இருக்காரு. இப்ப இதெல்லாம கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப ஓகே, அண்ணனும் சங்கியா மாறுறாருன்ற கேள்வி வர்றது இயல்பு தானே?